அதே அந்த ஞானேஷ்குமார் என்பவரை பற்றி வெளிப்படையாகவே குற்றச்சாட்டு சொல்கிறாரு. அவர் சூசகமாலாம் சொல்லலை, நேரடியாக சொல்கிறாரு. ராகுல் காந்தி ஒருவன் மட்டுமே இதை கேட்பது என்பது சரியானதாக இருக்க முடியாது. தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேடுகளை தட்டி கேட்பதற்கு ஒவ்வொரு வாக்காளனும் முன் வரணும், அனைத்து அரசியல் கட்சிகளும் முன் வரணும். அப்பொழுதுதான் அதற்கான மாற்றம் நிகழும் என்பதை அவர் சொல்கிறார். அப்போ நம்மளுடைய கடைசி நம்பிக்கை நம்ம ஓட்டு போட்டு தான் இந்த நாட்டில் வந்து பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம், முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறோம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறோம், நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மை கிடையாது. தேர்தல் ஆணையம் வந்து யாரை வந்து பிரதமராக்க வேண்டும், யாரை வந்து எம்பி ஆக்கணும், யாரை எம்எல்ஏ ஆக்கணும் என்பதில் அவர்கள் ஒரு குறிப்பிடத்தக்க வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள், உள்குத்து வேலையை செய்கிறாங்க என்பதை இவர் அம்பலப்படுத்துகிறார். ஏன்னா ஒரு ஆட்சி தவறு செய்கிற போதெல்லாம் அந்த ஆட்சி தூக்கி எறியப்படும். அதுக்காக உருவாக்கப்பட்டதான் மக்களாட்சி.